ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். நேற்று வந்து ஹெச்ஆரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயை நம்ம எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம், அந்த எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். கம்பெனியை தொடங்கிடணும். கம்பெனியை தொடங்கினதுக்கப்புறம் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கம்பெனிக்கான வேலைகளை நம்ம தொடங்கும் போது மோஸ்ட்லி நாம் எல்லோரும் என்ன நினைப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறான்ப்பா, கூடவோ குறைச்சலோ அவனுக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம். இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம். இல்லை நம்ம விசாவுக்கு யார் நிறையா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த வேலையை ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாம் அங்கே தான் முதல் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ இல்லை நமக்கு தெரியாத மூன்றாவது நபரோ யாராக வேணாலும் இருந்துடணும், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி, உங்கள் கம்பெனிக்கு எந்த மாதிரியான ஸ்கில்டு பீப்புள் தேவை, எந்த மாதிரியான தகுதி இருக்கக்கூடிய நபர் உங்கள் கம்பெனியில் இருந்தால் உங்கள் கம்பெனியும் வளரும், உங்கள் கம்பெனியோட சேர்ந்து அவரும் வளருவார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தீர ஆலோசிச்சுட்டு என்ன செய்யுங்க, அந்த நபரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஒருவேளை அது உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அதுக்கு தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலையை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. இல்லை வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க அதுக்கான தகுதியாக இருக்கிறாங்களான்னு பரிசோதிச்சுட்டு அந்த வேலையை கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சென்டிமெண்ட்டு, எமோஷனு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுடைய அறிவின் பார்வையை திறந்து நீங்கள் எடுக்கக்கூடிய நபர் என்ன செய்யணும், உங்களுடைய தொடக்க நிலை கம்பெனிக்கு சரியான நபராக இருப்பாரா, கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவரோட பங்களிப்பு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தீர விசாரித்து சரியான முடிவு எடுக்கணும். ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம், என்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன வேலை தானே, நானே இப்போ தான் கம்பெனி திறந்துருக்கேன், யாருக்காவது உதவி பண்ணணும்னு தானே நான் கம்பெனியெல்லாம் திறக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அங்கேயும் உங்களுடைய பார்வை தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கம்பெனி தொடங்கியதுலேருந்து அந்த கம்பெனிக்கு முதல்ல வரக்கூடிய அந்த 5 எம்ப்ளாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்சிமம் நம்ம கம்பெனியோட கெப்பாசிட்டியே ஒரு 10 எம்ப்ளாயி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த முதல் 5 நபர்கள் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா கம்பெனி நாமளே புதுசாக தொடங்கியிருப்போம், நமக்கு கம்பெனியில் ஒரு கம்பெனியை பிஸ்னஸாக பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நமக்கு தெரியாத இடங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம சமாளித்து ஒரு பக்கம் நம்ம என்ன செய்யணும், ஸ்மூத்தாக முன்னேறி போய்கிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் நம்மளுடைய கூட பணிபுரியக்கூடிய நம்மளுடைய சக பணியாளர்களுக்கும் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், நம்ம தொழிலை பற்றினா அவங்களுக்கு அறிவு இல்லாமையோ இல்லை அந்த தொழிலின் மீது அக்கறை இல்லாமல் இருந்தால் நம்ம தொழிலோட நிலைமையை நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் கம்பெனியை திறந்து ஓரளவு நீங்கள் வளர்ந்து வர வரைக்கும் சரியான தகுதியுள்ள நபர்களை உங்கள் கூட சேர்த்துக்கங்க. இந்த எமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் நல்ல விசாவுக்கு பேமெண்ட் அவரே எல்லா பணமும் கொடுத்துட்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் விட்டுட்டு தகுதியான நபர்களை நீங்கள் செலவு செய்து எடுத்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஒரிஜினல் ப்ராடக்டை நீங்கள் உங்களுடைய யூசேஜ்க்கு வாங்குற மாதிரியான ஒரு பயனை தரும். சரி, நான் இதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணிக்கிறேன், அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ரிலேட்டிவ்ஸ்க்கும் காலம் முழுக்க என் கம்பெனியில் நான் இடமே கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? தாராளமாக கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா உங்கள் கம்பெனி ஓரளவு நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ கேட்டாங்கன்னா உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தகுதியான நபர்களை வச்சு அவங்கள இன்டர்வியூ செஞ்சு அவங்க அதுக்கு தகுதியானவங்களாக இருந்தாலோ இல்லை அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்கும் நீங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் தொழில் தொடங்கும் போது அந்த தொழிலுக்கான முழு பொறுப்புமே நம்மளை சார்ந்து இருக்குது. அப்போ நம்ம கூட வேலை செய்கிறவங்க யார் அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயந்தான் உங்களை அதாவது முதல் நிலை தொடக்க நிலை அந்த ஆண்டர்பிரினர் வந்துட்டு என்ன செய்யும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஹெச்ஆரோட தொடக்கமாக எம்ப்ளாயோட செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.